துலா ராசி, துலா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 4ல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆட்சி பெறக்கூடிய குருவோடைய அம்சத்துல இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் மற்றும் புதன். இந்த ராசி நாதனான சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய ஒரு யோகத்தோட இத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது எதை தர காத்துட்டு இருக்கு? இந்த ராசியோட சிச்சுவேஷன் என்ன? இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கோச்சாரமே அப்படிங்கிறது தற்காலிகம் தான். ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். எந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ், எந்த விஷயங்கள் நெகட்டிவ், எதை நோக்கி நம்ம ஓடலாம், எதை நோக்கி நம்ம ஓடக்கூடாது, எதெல்லாம் நமக்கு கடவுளோடைய பிராப்தம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன்கள் பொருந்தி வரும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிரான்சிட் பலன்களும் ஒரு கிரகத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறோம். அது பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகமும் அங்கே இல்லாத போது நிச்சயமாக பலன்கள் 20 to 30% மட்டுமே பொருந்தும். அப்படி கிரகம் இருந்துட்டு அது பலன்கள் பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. துலா ராசி மற்றும் துலா லக்னம் எப்போவுமே ரொம்ப கெத்தான ராசிங்க. கெத்தான ராசியா நாங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ராசி. எஸ், நிதர்சனமான உண்மை. எல்லாம் ஓடி ஓடி வளர்ச்சிங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்காம உங்களோட ராசியோட சிம்பிளை என்னங்க? தராசு. அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துருப்பீங்க. அண்ணன் குழந்தைங்களா இருந்தாலும் உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துருப்பீங்க. தங்கச்சி குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்காக உயிரை கொடுத்துருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே கிட்டத்தட்ட 35 வயசு கிட்ட வந்தாலுமே எனக்குன்னு ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தெளிவான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த துலாத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பாசிட்டிவ் சொன்னோம் அப்படின்னா, இங்கே சந்திரன் நின்னாவே திருமண வாழ்க்கையை அவங்க காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். நமக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியாக ஒரு டிக் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு இல்லைனாலுமே நாளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிடலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்துட்டோம், என்னுடைய வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, என்னுடைய திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. இவங்களா வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரிய வரும். அவ்வளோ சீக்கிரம் இவங்களோட வாயிலிருந்து உண்மைகள் அப்படிங்கிறது வெளியே வராது. எவ்வளோ பெரிய தோஷம் இருக்கட்டுங்க, இந்த துளாராசி பிறந்த ஆண்களை பெண்களை கல்யாணம் பண்ணுவீங்க, திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவங்க ரொம்ப போராடுவாங்க. நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம், அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து துலா ராசி தான், லக்னம் வந்து வேறு. நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம் ரொம்பவே கஷ்டங்க இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, ரொம்ப நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுச்சுவேஷனு, நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கீங்க, உங்களை தவிர்த்து இந்த திருமண வாழ்க்கையை யாராக இருந்தாலும் கொண்டு போகவே முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான கன்ஜெக்ஷனும் தசா புத்தியும் இப்போ நடந்துட்டுருக்கு, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, நிதர்சனமான உண்மை மேடம், 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு மட்டும் தான் நான் வாயை திறந்து பேசியிருக்கேன், உங்ககிட்ட மட்டும்தான் என்னுடைய உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால் நான் சொல்கிறேன், என்னால் இருக்கவே முடியாது, என்னை தவிர யாருமே இருக்க முடியாது, அந்தளவுக்கு சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியை போல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கேன்னு வெளியே யாருக்கிட்டையுமே தெரியாது, ஆனால் வெளியே அந்தளவுக்கு நான் பில்டப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை சொன்னாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதலே வந்து நம்ம சொன்னதா துளாராசியை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா ஒரு யோகமான ராசி. அடுத்தவங்களுக்கு தீங்கு கெட்டது எது பேசினாலும் சரி பரவாயில்ல போ, சரி இருக்கட்டும், அவங்க கோவத்தில் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த துலாசு ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. அதனாலேயே இன்றைக்கி நிறைய போராடுறாங்க, எவ்வளோ முட்டி மோதினாலும் இன்றைக்கி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக பொறுத்தவரை நடந்துகிட்ருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆகாதவர் குரு எங்கேயாவது பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை போராட்டக்களமாக மாற்றிடுவார். இந்த குரு ராசியை பார்த்துட்டாலும் நம்ம மற்ற ஜாதகத்தெல்லாம் சொல்லலாம், மற்ற ராசியை சொல்லலாம், குரு ராசியை பார்த்தாலும் சரி லக்னத்தை பார்த்தாலும் யோகம் அப்படின்னு. இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் குரு ராசியில் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்னை கொண்டு வந்து விட்டுருவார் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்த ஜாதகத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ராசியை குரு பார்க்குறாரு, எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு டஃப்பான டைம் வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடந்திருக்கீங்க. ஆமாம் மேடம், கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, மறுபடியும் நான் அது எல்லாத்தையும் கஷ்டத்தை கடந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதிலேருந்து என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராசியோடைய குணநலன்கள் மற்றும் கோச்சாரம் தான். ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு பதில் சொல்றதுக்கு, ஒரு விஷயத்தை இது நடக்குது நடக்காது இதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான் நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி. அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பழிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் பயணிக்கும். அப்போ சந்திரன் அப்படிங்கிறது 2 நாள் நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்படிங்கும்போது பிறந்த கால ஜாதகத்தை கொண்டு போய் இது கூட கம்பேரிசன் நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது
ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போறாரு. நெறைய யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. துலாத்த பொறுத்தவரையும் இதுதான் அப்படிங்கிறது இல்ல. இத்தன நாளா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாரி தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாரு. முதல் துலாத்த பொறுத்தவரையும் அது மட்டும் தான் வேணும். நெறைய ஏமாற்றங்கள். இது மட்டும் இல்லைங்க. திருமண வாழ்க்கை மட்டும் இல்லைங்க. தொழில்லலாம் இவங்க பாவம்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்களே இன்னைக்கு இவங்கள ஒதுக்கி விட்டுட்டு அவன் கோடிக்கணக்குல சம்பாரிக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த இந்த வந்து இது தொழில் மட்டும் இல்ல. வேலை செய்ற இடத்துல தனக்குன்னு ஒரு வேலை வேணும்னு இப்ப நெறைய பேர சேர்த்தி விட்டு, அவங்க இந்த வேலைய வச்சுக்கிட்டு, சேர்த்தி விட்டவங்களே இன்னைக்கு வெளிய தள்ளுறது. ஒரு ஒரு வகையான நெறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த துலா ராசிய பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்குங்க. இது ஒண்ணு தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நெறைய கிரக சேர்க்கைகள்லாம் ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்க அப்பாவே "நீங்க யாரு? நீங்கலாம் எனக்கு ஒண்ணும் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்ற மாதிரி, இத்தன நாளா யார நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்கள வேண்டான்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அந்த எறியக்கூடிய காலமாக அந்த டஃப் டைம் பீரியடாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது. ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டுங்கிற எண்ணங்கள், விரக்திகள் தான் அதிகமா இருக்கும். என்னைக்கெல்லாம் கேது 11ஆம் பாவகத்தோட டச் பண்றாரோ, அன்னைக்கெல்லாம் நம்ம சாமியாரா போயிரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் டெய்லியும் நீங்க வருத்தப்படாத நாட்களே இல்ல. நம்ம பேசும்போதும் பாருங்க, ராசியாதிபதி அஸ்தங்க எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலைங்க வாழ்க்கையில அப்படின்னு நீங்க சொல்லாத நாட்களும் இல்ல, புலம்பாத நாட்கள். அஸ்தங்கம்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு உண்டான பலன்கள் தான். இன்னைக்கெல்லாம் யார் வாயிலேருந்து விழுகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய வாயிலேருந்தெல்லாம் எதுக்குமே பயன் பெறாதவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே நம்மளை பேசிட்டு போகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நெறைய நடந்திருக்கு. இந்த குரு வக்ரம் பிறந்த கால ஜாதகத்துல 1989, 1990க்கு எல்லாமே பிறந்த கால ஜாதகத்துல மிதுனத்துல வக்ரமா இருப்பாரு. அப்ப நம்ம துலா ராசிய பொறந்துட்டு இன்னைக்கு குரு அதே டிரான்சிட்ல இருந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, கொடுமையிலும் கொடுமை. இன்னைக்கு சொந்த வீட்லயே எதிரி போல எங்கேயாவது ஓடிரலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். படிக்காத குழந்தைய கூட நடுவுல நல்லா படிச்சுக்கிட்டு, இன்னைக்கு மறுபடியும் அதே மாரி பழைய ட்ராக்குக்கு போற மாதிரியான சிச்சுவேஷன். அம்மா, அப்பாவே நீங்க யாரு? அப்படின்னு எல்லாரையும் நான் ஒரே மாரி தான் பார்க்குறேன். இத்தன நாளா நீங்களே சாப்பாடு போட்டிருப்பீங்க, நீங்களே வளர்த்திருப்பீங்க. இன்னைக்கு இது எல்லாமே நீ எல்லாம் யாரு? நீ எல்லாருக்கும் மாரியும் தான் எனக்கும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி, அந்த நெறைய விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறது இல்லாம, எந்தெந்த குடும்பத்தில என்னென்ன வழியில பாலிடிக்ஸ் வருமோ, அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது துலாத்த பொறுத்தவரையும் அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு ஒரு வீட நான் உருவாக்கிக்க போறேன். எனக்குன்னு ஒரு நிலத்த நான் வாங்க போறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இந்த நேரம் அதிகமாக வரும். அதற்குண்டான எஃபோர்ட்ஸ் போட்டா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். சுற்றி இருக்கக்கூடிய அத்தன பேர் கூடயும் இன்னைக்கு துலாத்த பொறுத்தவரையும் சண்டைகள் அப்படிங்கிறது வராமயே இருக்காது. அது எல்லாமே வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். விவசாயம் சார்ந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். எங்கேயாவது போய் அமைதியா ஓரமா உட்காந்துக்கலாம். யாருடைய பிரச்சனையும் இல்லாம காட்டுக்குள்ளேயாவது வீடு கட்டி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் தோணும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. இடம், வீடு சார்ந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல காதல் சார்ந்த பிரச்சனைகள் தான். துலாத்த பொறுத்தவரையும் அது நெறைய வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் வராரா பார்த்தீங்களா? அப்ப இந்த செவ்வாய் என்ன பண்றாரு அப்படிங்கிறது ப்ராமிஸ் பண்ணிருவாரு. நான் எதா இருந்தாலும் பரவால்ல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட இந்த கல்யாணம் வரை எண்டு போறதும் சரி, இந்த காதலிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, இல்ல திருமணம் பேசுறோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க பிரிஞ்சுக்கிட்டோம். திரும்பி நாங்க எல்லாமே சேருவோமா? எல்லாமே சூழ்நிலை ஒத்து வருமா? அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். அதேபோல குழந்தைக்காக நாங்க ரொம்ப வேண்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷம், 8 வருஷம் ஆயிருச்சு குழந்தை பிறக்குன்னு. துலாத்த பொறுத்தவரையும் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவ் பண்றாரு இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இருக்கிற இடத்துலேருந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த துலாத்த பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி. அவர தவிர வேற யாருமே நல்லது பண்ணவே முடியாது. ஆனா என்ன ஸ்லோவான மூவிங் பிளானட். அப்ப மெதுவா தரக்கூடிய ஒரு ஒரு யோகங்களும், ஐயோ! அம்மா நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு தன்மையோட சேர்ந்து குடுப்பாரு. அப்ப அவர் குடுக்கும்போது நம்ம யோகத்த நிச்சயமா தக்க வச்சுக்கணும். இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் இந்த குழந்தை பேரு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி பாசிட்டிவா நடக்க போகுது. அரசியல்ல கவனம் செலுத்த போறீங்க. அரசாங்க ரீதியில எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் ரொம்ப நாட்களாக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா துலாத்த பொறுத்தவரையும் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வீடு. அப்ப நான் ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நான் கவர்மெண்ட் ரிலேட்டட்ல எதா இருந்தாலுமே நான் உள்ள போயிரலான்னு இருக்கேன். எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்குமா? சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகம் வருமா? பொறுமையா நான் இருக்கேன். எஃபோர்ட்ஸ் போடுறேன். ஜெயிக்க முடியுமா? எஸ் நிச்சயமாக பண்ண முடியும். அதேபோல ராசியாதிபதி அஸ்தங்கமானா என்னங்க? எனக்குன்னு எதுவுமே நடக்கவே இல்ல.
பொதுவா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொன்னான, ஒரு யோகமான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கதவுகள் எல்லாமே திறக்கப்படக்கூடிய காலமாக இருக்கும். ராசிநாதன் பலம் பெறும்போது, அதுக்கு மேல வாழ்க்கையில என்ன அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு டிரான்சிட்ல உருவாகுது. அப்ப பிறந்த கால ஜாதகத்திலயும் அதே போல அமைப்பு இருந்ததுன்னா, நிச்சயமா இது பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ பிறந்த கால ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.